ஒரு கடல் கன்னிய ஹியூமன் லவ் பண்ணா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஃபேண்டசியா இருக்குல்ல. அதான் நம்ம மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு மெர்மைட் ஸ்டோரி தான் அது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டே வந்து மீன் குட்டி எல்லாம் காட்டுறாங்க. ஒருத்தவன் அப்படியே டெரரா காட்டுறாங்க. அவன் வந்து மீனை பிடிக்கிறான். மீனை பிடிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை என்னென்னமோ பண்றான். அது மாதிரி பிடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் மீனை. ரிலாக்ஸா இரு, உன்னைய நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மீன் கிட்ட பேசி அந்த மீனை கொன்னு அவன் பாட்டுல வந்து ஒரு அரக்கன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அந்த மீனை இந்த மாதிரி கடல்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவனோட ஷிப்பு கீழே ஒரு பெரிய ஃபிஷ்ஷா போகுது. அது என்ன பண்ணுது, லேசா அந்த கப்பலை ஆட்டி விட்டு போயிடுது. உடனே இவனுக்கு அந்த எமர்ஜென்சி சவுண்டு கேக்குது, ஏதோ கிட்டக்க இருக்குது அப்படின்ட்டு. இவன் வந்து இந்த மீனெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ப்ரொஃபசர், சரியான லூசு பைய. அப்ப பார்த்தோம்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஃபிஷ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த மெர்மைட் இருக்குல்ல, கடல் கன்னி, அதோட ஸ்கேல், அதாவது அதோட அந்த தோல், அதுக்குன்ட்டு ஒரு ஸ்கேல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குமா. அது இருந்தாதான் அதோட வீடு அதோட எல்லாமே வந்து கரெக்டா தெரியுமா. அதோட பவர்ஸும் அப்பதான் வந்து இருக்குமா. அந்த ஸ்கேல் பார்த்தா இவன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் தான் ஹியூமன். இவரை வந்து காட்டுறாங்க. இவர் பின்னாடி கேர்ள்ஸ் சுத்திக்கிட்டே இருக்காங்க எப்போதும் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம மெர்மைடோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் தோத்து போயிடுவாங்க, தோத்து போயிட்டே இருப்பாங்க. மாஸ்டர்கிட்ட திட்டு வாங்கிட்டும் இருப்பாங்க. மாஸ்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் விளையாட தெரியல, எதுக்கு நான் சொல்லியும் நீங்க விளையாடுறீங்க, தயவு செஞ்சு நீங்க விளையாடாதீங்க, உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன். இது மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அது ஃபுல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டு நீங்க தான் வந்து கிளியர் பண்ணணும், சரியா, கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்களும் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தாத்தா இருக்கும். இந்த ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தாத்தா இருக்கும். அந்த தாத்தாக்கு பார்த்தோம்னா பழசு மறந்துட்டே இருக்கும் எல்லாத்தையுமே. அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது. இது மாதிரி ஒரு தாத்தா தான் அவரு. அவங்க தாத்தா கூட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இவங்க இருக்காங்க. இது மாதிரி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, ஒரு கதை சொல்லிடுது, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு பேய் இருந்துச்சான், கேர்ள் இருந்துச்சான், அது இறந்து போயிடுச்சான். சோ இப்ப பார்த்தோம்னா நைட்டு பகல்ல இங்கதான் சுத்திட்டு இருக்கான், மோஸ்ட்லி நைட் ஆனதான் இங்க சுத்திட்டு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு பயந்துட்டு, போனீங்க நான் இங்க இருக்கவே மாட்டேன், வெளில போறேன் அப்படின்றாங்க. அப்ப இவங்களுக்கு தண்ணியில ஏதோ தெரியுது. பார்த்தா டக்குன்னு இவங்க காலை வந்து பிடிக்குது. அது வேற யாரும் இல்ல, இவங்க ஃப்ரெண்டு தான். இவங்க பயந்து போயிடுறாங்க. பயந்துட்டு ஓடிடுறாங்க. நில்லு, நான் தான், ஏன் இப்படி பயப்படுற அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. உனக்கு என்ன தைரியம், எமி நீ ரொம்ப பண்ற. ஆக்சுவலா அந்த பொண்ணு பேரு எமி. எமி நீ இப்படி எல்லாம் பண்ணாத, பின்னாடி ஏதோ இருக்கு பாரு, இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இவங்களும் வந்து, பின்னாடி எதுவுமே இல்ல, லூசா நீ, அது நான் தான் உன்னைய வந்து பயமுடுத்துறதுக்காக பண்ணேன், வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் பார்த்தேன், அங்க ஏதோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வா, நான் போய் அதை போய் பாப்போம் என்னன்ட்டு அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்களும் பயத்துல, இரு நானும் வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த கால் தடம் இருக்கும்ல, அத பின்தொடர்ந்தே வந்து போறாங்க. இப்ப ஏதோ கால் தடம் இருக்கு, இதை நம்ம பின்தொடர்ந்து போனா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ட்டு எம்மி ஃப்ரெண்டும் அவங்களும். அப்ப பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி அப்படின்ட்டு அப்படியே உள்ள போறாங்க. அது என்னன்னா ஒரு மியூசியம் மாதிரி. இந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாடம் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது மாதிரி வச்சிருக்காங்க. இவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா கரண்ட் வந்துட்டு வந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கரண்ட் ஃபுல்லாவே போயிடுது. அடுத்து இடியெல்லாம் இடிக்குது. அப்ப பார்த்தா ஒரு மெர்மைடை இவங்க பாத்துடுறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேரும் கத்தி மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மெர்மைட் திடீர்னு வந்து காணா போயிடுச்சு. காலையில எந்திரிக்கிறாங்க, நீ அதை பாத்தியா அப்படின்றாங்க. நீனும் பாத்தியா அப்படின்னு ரெண்டு பேர் கேட்டு, ஐயோ நம்மளுக்கு மேட்ச் இருக்கு, மாஸ்டர் நம்மளை கொல்ல போறான், ஓடுவோம் அப்படின்ட்டு எம்மியும் அவங்க ஃப்ரெண்டும் அங்க இருந்து வேக வேகமா வந்து மேட்ச்காக கிளம்ப போறாங்க. அப்ப பார்த்தா இவங்க போறாங்க. போறதுக்குள்ள மேட்சே முடிஞ்சு போச்சு. என்னடி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சரி ஏதோ போ, நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு சொல்றாங்க. மாஸ்டர் வந்து திட்டுறாரு, உனக்கா அறிவே இல்ல, வெளில போங்கன்ட்டு. இவங்க மறுபடியும் அந்த மென்மையில போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க போறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் உள்ள போறான். உள்ள போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த மெர்மைடு வந்து ட்ரெஸ் இல்லாம உட்காந்துருக்கும். அவங்களும் இதை வந்து பாக்குறாங்க. டக்குன்னு அந்த குட்டி பையன் கண்ணெல்லாம் வந்து மூடிக்கிறாங்க. இவங்க அந்த மெர்மைட என்ன பண்றாங்கன்னா, ஒரு இதுக்குள்ள வச்சு ட்ரேக்குள்ள வச்சு அழகா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஏன்னா அங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாமே இடம்லாம் அழகா இருந்துச்சு. அந்த மெர்மைட பார்த்தோம்னா குளிக்க ஊத்துறாங்க. மெர்மைட் குளிக்க தண்ணி பட்டா மட்டும் அதோட அந்த வால் வந்துடுது, கால் இல்லாம வால் வந்துருது. சோ இவங்க கூட்டிட்டு போயிட்டு குளிக்க ஊத்தி அதுகிட்ட கேக்குறாங்க, நீ எங்க இருந்த, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேக்குறாங்க. உனக்கு பேச தெரியாதா அப்படி இப்படின்ட்டு எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது எதுவுமே இப்போதைக்கு பதில் சொல்லல, சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. அப்புறமா நம்ம கடல் கண்ணியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி சொல்றாங்க, நீ மெர்மைட் தானே, நீ என்னென்ன பண்ணுவ அப்படின்ட்டு எம்மியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு கேக்குறாங்க. அப்ப பார்த்தா நீ ஏன் இங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கல. இது மாதிரி என்னை வந்து படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க சொன்னாங்க. அப்புறமா ஒருத்தவரை டேட்டிங் பண்ணி அவனை மேரேஜும் பண்ணிக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் வந்து நான் இங்க ஓடி வந்துட்டேன் தப்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்கேல் இருக்கும்ல, அந்த ஒரு ப்ரொஃபசர் பைத்தியக்கார எடுத்திருப்பான்ல, அந்த ஸ்கேலை இவங்க தொலைச்சிருப்பாங்க. அதனால இவங்களால வந்து இது பண்ணிருக்க வீட்டுக்கு போக முடியாது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதை கண்டுபிடிச்சாதான் நான் வந்து வீட்டுக்கு போக முடியும் அப்படின்றாங்க. இந்த ப்ரொஃபசர் அந்த ஸ்கேலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் என்னைய பைத்தியக்காரன்னு சொன்னாங்க மெர்மைட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே. இப்ப பாத்தியா, அதுக்கான முதல் ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கண்டிப்பா வந்து அந்த மெர்மைடை கண்டுபிடிச்சே ஆவே அப்படின்றான். அப்ப பார்த்தா அவனுக்கு ஒரு கொரியர் வருது, அதை போய் வாங்குறான். அந்த கொரியரை வாங்குறதுக்குள்ள இங்க ஒரு பூனைக்குட்டி இருக்கும். அந்த பூனைக்குட்டி வந்து அந்த ஸ்கேல திருடிட்டு ஓடிடுது. இவன் தேடி பாக்குறான், எங்கடா போச்சுன்ட்டு. ஏ ப்ளீஸ் கொடுத்துரு, செல்ல குட்டியில அதை கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். அந்த பூனைக்குட்டி வேகமா ஓடி போயிடுச்சு. இவனும் துரத்திட்டு போயிட்டு பாக்குறான். பட் வந்து அந்த பூனைக்குட்டி அங்க இல்லவே இல்லை. அந்த பூனைக்குட்டி அந்த ஸ்கேல கொண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துருது. என்ன அப்படின்னா, அந்த ஹீரோ அதை எடுத்து கையில பார்ப்பான். அந்த ஸ்கேல் அப்படியே அவனோட இதுல போயிடும், அப்படியே உடம்புக்குள்ள போற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகி உள்ளவே போயிடும். ஸோ இதுதான் வந்து அவன் அதுக்குள்ள அவன் சார்ந்துருச்சு அந்த ஸ்கேல். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா வேற என்ன சூப்பர் பவர்ஸ் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெர்மைட் கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அம்னிஷியால இருந்தாங்கன்னா அவங்கள என்னால குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி வேற என்ன உனக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கேல. அப்ப தாத்தா வந்து இது மாதிரி பழசெல்லாம் மறந்துருக்காருல, அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி இதை செக் பண்ணி பாக்குறாங்க. தாத்தாக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி. ஸோ தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தோம்னா பழசுமே ஞாபகம் வருது. அப்படியே அவருக்கு அப்படியே பின்னாடி எல்லாம் போயிட்டு ஞாபகம் வருது. பட் மறுபடியும் அவர் வந்து பழையபடி ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா, இவங்களோட அந்த ஸ்கேல் ஒண்ணு கிடைக்காததுனால அவங்க தாத்தாக்கு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. இது மாதிரி இவங்களுக்கு அந்த ஸ்கேலை கண்டுபிடிச்சிட்டா அவங்க தாத்தாவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஸ்கூலுக்கு கூட்டு போனா அந்த பொண்ணு செம்ம சுட்டியா இருக்கு, சேட்டை பண்ணிட்டே வருது. அப்ப வந்து ரெண்டு பேரும், இந்த பாரு நீ என்ன ஆனாலும் ஒரு சூப்பர் பவரை மட்டும் இங்க ஒர்க் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்படியோ வந்து அவங்கள அடிச்சு புடிச்சு சுட்டி பண்ணி கூட்டிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போயிடுறாங்க. கிளாஸ் ரூம்குள்ள போனா இங்க ஒரு 3 அராத்ஸ் இருக்கும், அந்த ரவுடி மாதிரி. அவங்க பார்த்தா இப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ அந்த மெர்மைட் குரூப்போட வம்பிழுத்துட்டே இருக்கும். அவங்க 3 பேரும் அப்படியே வராங்க. அவங்க 3 பேரும் பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. யாருமே வம்பு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ கூட பேசுற ஒரே ஆள் இவங்கதான். அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க் வந்து மெர்மைட் எழுதாததுனால அப்படி உதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இது மேல பட்டுருச்சு, அந்த ரவுடி பொண்ணு மேல. அப்ப பார்த்தா அவ ஆச்சரியமா எல்லாரும் பாக்குறாங்க. உடனே பார்த்தோம்னா கடல் கண்ணி, ஐயோ சாரி சாரி மன்னிச்சிடுங்க, நான் தானே உன்னை இது பண்ணேன், நானே உன்னை கிளீன் பண்ணிடுறேன் கிளீன் பண்றாங்க. மூஞ்சில இருக்க மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருது. உடனே அந்த பொண்ணுங்க கோச்சுக்கிட்டு ஓடிடுதுங்க. இங்க பார்த்தோம்னா வந்து, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் என்னோட ஸ்கேல் இங்க தான் இருக்கு, என்னால அதை ஃபீல் பண்ண முடியாது, முடியாங்க முடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாங்க. இவங்க வேகமா வெளியில வராங்க. அப்ப பார்த்தோம்னா ஒரு பேசுற சவுண்டு, இங்க பாருங்கடி அப்படின்ட்டு. என்னன்னா ஒரு குட்டி ஆமை. அந்த ஆமை வீட்டை தொலைச்சிருச்சு, இங்க வந்துருச்சான். அதை கொண்டு போயிட்டு விட சொல்லி அந்த ஆமை கேக்குது. நான் வழி சொல்றேன், என்னை மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லுது. அப்ப பார்த்தா இவங்க ஏன்னா இவங்க மெர்மைட்ல, அதனால எல்லா பேசுறதும் உங்களுக்கு கேட்கும். கரெக்டா ஹீரோ வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவர் ஹீரோ பெட்டை பார்த்துட்டு, நீமோ நீங்க தான் இருக்கே, ஒடியா ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி உட்கார வச்சு, நீங்க இங்க இருங்க, நான் வந்து இது மாதிரி போயிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க பார்த்தா ஒவ்வொரு மீன் கிட்டையும் போய் பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கேல் எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்களோட ஓனர்லாம் எதையும் திருடிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அவங்க அந்த டிராயிங்க பாக்குறாங்க, அவங்களோட ஸ்கேலோட டிராயிங்க பாக்குறாங்க. அப்படியே ஹீரோவோட ஃபேஸே வந்து பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கையில வந்து இவங்கள பூனை வந்து இவங்கள பார்த்துட்டு கத்துது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஹீரோ மேலே வந்து ஏறி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் ஷாக் ஆயிடுறாரு, என்னடா அப்படின்ட்டு. அப்ப அந்த 3 ரவுடி கேங் இருக்கும்ல, அதுங்க 3 பேர் வந்துகிட்டு இருக்குங்க. வந்துகிட்டு இருக்கல இவங்க 3 பேர் வெளியில வர்றத பார்த்தோன்னா இதுங்க ஷாக் ஆயிடுதுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இவங்க ஒரு மாதிரி வியர்டா வந்து பிஹேவ் பண்றாங்க. ஏன்னா ஹீரோ மேல அப்படி இது பண்ணிட்டாங்கல்ல. நம்ம மெர்மைட்க்கு ஹீரோ மேல லவ்வே வந்துடுச்சு. இது மாதிரி நீ பையனை ஹக் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நீ நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சரி அந்த ஸ்கேலை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டுபிடிச்சேன். பட் அந்த ஸ்கேல் வந்து ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப பார்த்தா எல்லார்ட்டையும் மாட்டிக்கிறாங்க எல்லாரும் மனச. நெக்ஸ்ட் அவங்க அப்படியே பின்தொடர்றாங்க. ஒரு சாங்கையும் பெருசா போட்டு விடுறாங்க. அப்ப வேணும்னே மெர்மைட் பேச போகிறலாம் அந்த ரவுடி பொண்ணு பக்கத்துல பக்கத்துல போய் உட்காந்துக்கும். ஏன்னா அந்த ரவுடி பொண்ணு தான் அவங்க ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து இப்ப நம்ம என்ன பண்றது, நம்மள்கிட்ட பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏதோ வந்து பிளான் பண்றாங்க, எப்படியாச்சும் வந்து நம்ம அந்த ஸ்கேலை வந்து அவன்கிட்ட இருந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா மெர்மைட் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ டிரா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிரா பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸை தான் அவங்க வந்து ஆக்சுவலா டிரா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அத காலையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவங்களை வன்புறுத்திட்டு இருப்பாங்க, பாத்தியா இவள அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எப்போதும் மாதிரி அவங்க வந்து கிளம்பி கிளாஸ்க்கு போறாங்க. அப்ப அந்த பைத்தியக்கார ப்ரொஃபசர் இங்க வந்துடுறான். இவன் வந்து ஃபிஷ்ஷை பத்தி நடத்துறான். இவனுக்கு ரொம்ப ஃபிஷ் பத்தி ஆர்வம் போல. அப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கேல ஈல் பத்தி சொல்றான். அப்ப வந்து நம்ம மெர்மைட் வந்து நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்றீங்க, இப்படி எல்லாம் இல்ல. ஃபிஷ் வந்து மைக்ரேஷனுக்காக மட்டும் இல்ல, அது வந்து அதுக்கு எமோஷன்ஸும் இருக்கு, லவ்வும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தா இவன் சொல்றான், ஓ உனக்கு வந்து என்னை விட அதிகமா தெரியுமா மீனை பத்தி? நான் எவ்வளவு என் வாழ்நாள் ஃபுல்லா படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அந்த மீனுக்காக? நம்ம ரெண்டு பேரும் வேணா போட்டி போட்டுக்குவோமா, மீனை பத்தி யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஒரு ஃபிஷ் இருக்கும்ல, அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணி கரெக்டா அது வந்து என்னென்ன பாட்டு என்னென்ன அப்படின்றத வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னானே உடனே நம்ம மெர்மைட் கோவம் வந்துருச்சு. இல்ல மீன் வந்து ஹியூமன்ஸோட ஃப்ரெண்ட், நீ அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் சண்டை வந்துருது. அப்ப அந்த ப்ரொஃபசரை வந்து அவங்க லேசா வந்து கத்தில கையில குத்திடுறாங்க. மீன் எடுத்துட்டு ஹீரோ நம்ம மெர்மைட கூட்டிட்டு போயிடுறாங்க. சார் சார் எனக்கு ஒரு டவுட் அப்படின்ட்டு மெர்மைட் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இதான் என் அட்ரஸ், இதுக்கு தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்கு நான் டவுட் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன், இப்ப எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டான். இங்க பார்த்தா வந்து ஹீரோவோட பைக்ல ரைட் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து அங்க விட்டுடுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபிஷ்ஷை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா மெர்மை. நீ இல்லைனாலும் நான் இதான் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு வென் சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு வந்து விடுறாங்க. வீட்டுல கொண்டு வந்து விடையில நீ இங்கே இரு, போயிடாத, நான் உனக்கு கண்டி ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அவங்க ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க, இவரோட டிராயிங், அதை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நடந்தது எல்லாத்தையும். குளிச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க மெர்மைடா தானே இருக்கு. அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டுட்டே வருவாரு எமி எமின்ட்டு. அவங்க வந்து இது மாதிரி ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து கதவை திறக்க வராரு. கரெக்டா எப்படியோ வந்து அவங்க சமாளிச்சிடுறாங்க அந்த மெர்மைட் தெரியாத மாதிரி. இது மாதிரி தெரியாம இது மாதிரி ஜாலியா வந்து மூணு பேருமே வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிராயிங்கை பார்த்து ஹீரோ வந்து சிரிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வரைஞ்சு கொடுத்த டிராயிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த ப்ரொஃபசர் பைத்தியக்காரன் இவன் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் ஃபிஷ்ஷை பத்தி. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு அவுட்டிங் மாதிரி போறாங்க. அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியா. அப்ப பார்த்தோம்னா எல்லாத்தையும் டென்ட் போட்டுட்டு இது மாதிரி கிரில் சிக்கன் எல்லாமே அவங்களே வந்து கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே. அப்ப ஹீரோ தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம மெர்மைட் போகலாம் அப்படின்ட்டு வரையில அந்த ரவுடி பொண்ணு வந்துடுறான். அதனால இவங்க விலகிடுறாங்க. அப்புறமா இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி ட்ரிங்க்ஸ் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேல பார்த்தோம்னா இங்க ரெண்டு கேங்க்கு வந்து ஒரு வார் வந்துருச்சு, யாரு ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தோம்னா வந்து இது மாதிரி பாப்போம் போட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி நிறைய ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மட்டையாயிடுறாங்க. நம்மளோட ஹீரோவும் அதுக்கப்புறம் மெர்மைட் இவங்க ரெண்டு பேரையும் தவிர இவங்க ரெண்டு பேரும் தனியா அப்படியே கூட்டத்துல இருந்து கலண்டு எங்கிட்ட வந்து போகிறாங்க. அப்போ உனக்கு ஒரு அழகான இடம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேல, ஆமா அந்த ரவுடி பொண்ணோட நீ ஏன் அப்படி சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நீ தப்பா நினைச்சுக்காத, அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. இங்க குடிச்சது எல்லாம் மட்டையாயிடுச்சுங்க. அப்ப என்ன சீனரி அப்படின்னா வந்து அங்க ஒரு அழகான அலை அடிச்சுட்டு வரும். அது அப்படியே ப்ளூ கலர்ல தெரியுற மாதிரி இருக்கும், அழகா இருக்கும் அந்த இடம். இதான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெண்டன் மாதிரி அழகா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உங்க மெர்மைட் லாங்குவேஜ்ல வந்து அவங்ககிட்ட வந்து ஏதோ சொல்றாங்க. சொன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி போ என்னமோ புரியல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே விட்டுடுறாங்க.
அப்புறமா இவர் பார்த்தோம்னா வந்து ஃபிஷ் எல்லாம் பாக்குறதுக்காண்டி கடலுக்குள்ள வந்து போயிருந்திருப்பாரு. கடலுக்குள்ள போயிட்டு இருக்கேல்ல இவங்க மெர்மைட் வந்து அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அவன் நான் அங்கதான் நான் பார்த்தேன், போய் பாரு அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவரோட அந்த ட்ரெஸ்ல வந்து ஆக்சிஜன் கம்மியாயிடுது. நம்ம மெர்மைட் எப்படியோ வந்து காப்பாத்திடுது. இவருக்கு ஒழுங்கா தெரியல, அவர் மயக்கம் போட்டுருவாரு. வந்தாலும் மயக்கம் போட்டதுனால தெரியல, அவங்களுக்கு அந்த மூச்சு காத்த கொடுத்து மெர்மைட் வந்து அவரை காப்பாத்தி இந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து கொண்டு வந்து வெளியில வைக்குது. பட் அப்பயும் அவர் கண்ணு முழிக்கல. இது எப்படியாச்சும் கண்ணு முழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப பார்த்தோம்னா அந்த ரவுடி பொண்ணு இந்த பொண்ணு மெர்மைடா இருக்கதா பாத்துடுறான். ஏன்னா இவ தான் தண்ணியில இருந்தா வந்து அவ மெர்மைடா மாறிடுவாள்ல. அப்ப ஷாக் ஆயிடுறா பாத்துட்டானா யார்ட்டையும் சொல்லல. நெக்ஸ்ட் வந்து ஹீரோவை அப்படியே காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. எப்படியோ ஹீரோ வந்து பொழைச்சிடுறாரு. அப்ப ஸ்கூல்ல வந்து இது மாதிரி இருக்காங்க. ஸ்கூல்ல ஏதோ ஃபேஷன் நைட் நடக்குதான். அதுல பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த ரவுடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி அவ வந்து மெர்மைட் ஆனத. அப்ப அந்த ப்ரொஃபசர் ஒட்டி கேட்டுறான். ஒட்டி கேட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கேக்குறான். அப்புறம் ஹீரோ போயிட்டு இது மாதிரி நம்ம டான்ஸ் காம்படிஷன் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோலாம் வருதுல்ல, அப்ப நீ என்னோட டான்ஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிட்டு இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டான்ஸ் பார்ட்டிக்கு அவன் கூப்பிட்டதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், நீ ஒரு ரொம்ப அழகா வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சாங் போகுது. இந்த சாங் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம மெர்மைடோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாட போறாங்க. அப்ப பார்த்தோம்னா மெர்மைட் வந்து எம்மியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பைல்ஸ் கொடுத்து இது மாதிரி இந்த மாத்திரை கொடுத்து இதை நீ சாப்பிட்டீன்னு வச்சுக்கோவேன், இது வந்து உனக்கு வைட்டமின்ஸ் மாதிரி ஒரு நல்ல டேப்லெட், எனக்கு தெரிஞ்சு என் பவர்ஸ்ல உண்டான டேப்லெட், நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருது. உடனே இவங்க நினைச்சுக்கிறாங்க அவ கொடுத்த டேப்லெட்னால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஜெயிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பதான் எம்மி சொல்லுவாங்க அவ கொடுத்த டேப்லெட்னாலதான் நீ ஜெயிச்ச அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னோட இல்ல, அவ கொடுத்தது உனக்கு சாதாரணமான வந்து விட்டமின் டேப்லெட், அவ வந்து உன்னோட இருந்த உன்னோட உள்நம்பிக்கையை தான் வந்து தூண்டி விட்டா, ஜெயிச்சது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பையன் வந்து இது மாதிரி உங்களை வந்து ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்து வர சொல்லியிருக்காரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு போறான். ஆனா அது எல்லாம் அந்த ரவுடி பொம்பளையோட வேலை. இது மாதிரி அந்த குட்டி பையன் கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப பார்த்தோம்னா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஹீரோவும் வரான். ஹீரோ வந்தோடனே அவ பார்த்தோம்னா ஃப்ரெண்டு வந்து பிடிச்சி தள்ளி விட்டுற அந்த ரவுடி பொண்ணோட ஃப்ரெண்டு பிடிச்சி தள்ளி விட்டோன்னதான் இவங்க இது மாதிரி மாறிடுவாங்கல்ல மெர்மைடா. ஆனா நான் சொன்னேன்ல ஒரு ராட்சசிங் பாத்தியாவல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஹீரோ வந்து வேகமா போயிடுறாரு. இவளுக்கு ரெண்டு பேரும் இங்க நிக்கிறாளுங்க. நான் சொன்னேன்ல அவ மான்ஸ்டர்னு அப்படின்ட்டு ரவுடி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவர் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம தயவு செஞ்சு நீ என்னை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவளை டான்ஸ் பார்ட்டிக்கு நல்லா அழகா வந்து கிளப்பணும். ஆமா அவ எங்க, நான் அவளை காலையில இருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்றாங்க. அடுத்து இந்த ரவுடி பொண்ணு எமர்ஜென்சி நியூஸ், எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, அங்கே ஒரு உங்களுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கனால எல்லாரும் கிளம்பி வராங்க. இவங்களும் எம்மி அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் ஹீரோ எல்லாமே வேக வேகமா வராங்க. பட் அங்க மெர்மைட் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு போயிட்டாங்க. மெர்மைட் எங்க அப்படின்னு கேட்கல. அந்த ப்ரொஃபசர் பைத்தியக்காரர் வந்து அந்த மெர்மைடை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நீ ஏன் அதை சொன்ன அவகிட்ட அப்படின்றாங்க. இவன் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம மெர்மைடை கூட்டிட்டு போயிட்டு வச்சிருக்கான். அப்ப பார்த்தோம்னா டான்ஸ் பார்ட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ வந்து வரமாட்டா அப்படின்றாங்க. இங்க அந்த ப்ரொஃபஸரோட அட்ரஸ வச்சுட்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப டெலிவரி பாய் பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளும் அந்த டெலிவரி பையன் மாதிரி போவோம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தா என்னென்னமோ சாப்பிட கொடுக்குறான். சாப்பிட கொடுத்து இதை சாப்பிடு நீ, உனைய நான் எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றான். நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி நடக்குது. நீங்க மெர்மைட பாத்தீங்களா அப்படின்ட்டு ஹீரோ வந்து தாத்தா கிட்ட கேக்குறாரு. தாத்தா தான் எதுவுமே பேச மாட்டாரு. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி பையன் மாதிரி நம்ம எம்மியோட ஃப்ரெண்டு போறாங்க. எம்மி உள்ள ஏறி குதிச்சு வராங்க அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி. இப்ப இவங்களும் வந்து உள்ள வந்துடுறாங்க. இவனை வந்து எப்படியாச்சும் பேசி இது பண்ணணும்ல அவங்கள தப்பிச்சு கூட்டு போறதுக்குள்ள. அதனால பார்த்தோம்னா வெளியில எப்படியோ வந்து வர வைக்கிறாங்க. வெளியில வர வச்சோன்னா இவன் வந்து இவனுக்கு டவுட் வந்துருது. டவுட் வந்து கண்டும் பிடிச்சிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்க மெர்மைட காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அப்புறமா டான்ஸ் வந்து மெர்மைட் வராததுனால அந்த ரவுடி பொண்ணோடவே இவன் டான்ஸ் ஆடுறான். இங்க பார்த்தா சண்டை நடக்குது. இவனை சமாளிக்கவே முடியல. பைத்தியக்காரன் தலையில அடிச்சிடறான், எதேதோ பண்றான். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து இவங்க என்ன பண்றாங்க, எந்திரிச்சு அவனை அடிச்சு போட்டுட்டு எமிய வந்து இது காப்பாத்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நீ சூப்பரா டான்ஸ் ஆடின, நீ தான் வின் பண்ண போற அப்படின்ட்டு ரவுடி பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் நீ ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க, போ உனக்கு டான்ஸ் பார்ட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தி வந்து சொல்றாங்க. பட் மெர்மைடு வந்து அப்படியே போறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல, என்னடா லூஸ் மை போயிட்டு இருக்கான்ட்டு. அப்ப பார்த்தா வந்து இந்த மாதிரி யார் வின் பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு ஒருத்தவன் சொல்றான். அப்ப அந்த ரவுடி பொண்ணு தான் வின் பண்ணா அப்படின்ட்டு இது மாதிரி அவளுக்கு கிரீடம்லாம் வச்சு விடுறாங்க. வச்சு விட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா லாஸ்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மெர்மைட் பார்த்தோம்னா உள்ள வராங்க. மெர்மைட் உள் வந்தோடனே இவ ஆச்சரியமாயிடுறா, இவ எப்படி வரா அப்படின்னு வந்தா அப்படின்ட்டு. அப்ப இவ வந்தோடனே அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாரு, பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுறாரு. நெக்ஸ்ட் அந்த ப்ரொஃபஸரும் எதுதான் பண்றா, இவங்க மேல தண்ணியை கொண்டு வந்து அடிச்சிடலான்ட்டு. இவங்க பார்த்தோம்னா அழகா ஒரு சாங் அவங்களோட லாங்குவேஜ்ல வந்து பாடுறாங்க, ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல அந்த சாங் வந்து அழகா வந்து பாடுறாங்க. இந்த ப்ரொஃபசர் பைத்தியக்காரன் வந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்ட்டு வரையில அப்ப பார்த்தா தாத்தா இருக்காருல்ல, ஏதோ ஒரு மைக் மாதிரி இருக்கு, அதை எடுத்து மண்டையில ஒரே அடி அடிச்சிடறான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹீரோ போயிட்டு வேகமா நம்ம மெர்மைட ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாரு, ஹக் பண்ணி கிஸ்ஸும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட அந்த மெமரிஸ் எல்லாம் வருது. இதோடவே வந்து அவங்க அந்த இது சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்க அவங்க இடத்துக்கே போயிடுறாங்க, மெர்மைட் தானே, அவங்க இடத்துக்கே போயிடுறாங்க. ஸோ இதோட அழகா வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.